மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிப்பில் வெளியாகிற படம் தான் பைசன் படம். படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. மாரி செல்வராஜ் அவருடைய அரசியல் கருத்தை இந்த படத்துலயும் வலுவா சொல்லியிருக்கிறாரா இல்லையா, துருவ் விக்ரம் ஒரு நடிகரா அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தின் மூலமாக போறாரா இல்லையா, பைசன் படம் எப்படி வந்திருக்கு, மக்களுக்கு பிடிச்சிருக்கா, பார்த்துருவோமா? படத்துடைய கதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு உண்மை சம்பவம் தான். ஏன்னா ஆல்ரெடி மாரி செல்வராஜ் சொல்லிட்டாரு, மனத்தி கணேசன் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையை தான் நான் தழுவி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னா, அவர் தென் தமிழகத்தை சார்ந்த ஒருவர். ஸோ கபடியில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாரு. அந்த காலகட்டத்திலேயே ஜெயித்து இந்தியா வரைக்கும் போயிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய பிளேயராக இப்போ வரைக்கும் பல பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேர் அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய வாழ்க்கையை தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு கடினத்தோட இங்கே வந்து இந்தியாவுக்கு விளையாண்டார் அப்படிங்கிறதா இந்த கதையில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கதையின் மூலமா மாரி செல்வராஜ் அவருடைய அரசியல் கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக இங்கே ஒருத்தன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கான பகை பிறந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி சிக்கிற ஒருத்தன் அதை எப்படி முறியடிச்சு தன்னோட நோக்கத்தை தேடி ஓடி ஜெயித்தான், இல்லைன்னா அதில் அவனும் மற்றவங்க மாதிரி கத்தி எடுத்து தோத்துட்டானா அப்படிங்கிறத தான் ரொம்ப தெளிவாக இதன் மூலமாக பேசியிருக்கிறாரு. சில இடங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒரு ஆடு மூத்திரம் பிஞ்சதுக்காக இவ்வளோ பெரிய தீராப்பகை உண்டாகுமா அப்படிங்கிற கேள்வி. சாமி ஆட உத்தரவு தரல அப்படின்னா சொந்தக்காரன் கூட பகையாக மாறிடுவானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த கேள்வியை அதெல்லாம் கேள்வி கிடையாது, இன்னமும் பல இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தன்னுடைய திரைக்கதை மூலமாக காட்டியிருக்கிறாரு மாரி செல்வராஜ். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் இருக்கு, ஆனாலும் கூட நெகட்டிவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா சில விஷயங்கள் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இதை பார்க்குறப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக நிறைய பேர் நினச்சி உள்ளே வரலாம். அதாவது ஒரு சாதாரண இளைஞன் எப்படி ஒதுக்கப்பட்டு அடிபட்டு சாதி ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி கடைசியில் இந்தியன் டீமுக்கு ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி கதை இருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கு ஒரு படமாக பார்க்கறதுக்கு. ஆனால் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாதி ஏற்றுத்தழுவுகளை மட்டுமே பெருசாக பதிவு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அதன் காரணமாக சில பேர் இது கொஞ்சம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக மேக்கிங் தான். மாரி செல்வராஜ் அவருடைய மேக்கிங்கை ரொம்ப தரமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு படத்துக்கு படம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. குறிப்பாக பல விஷயங்களில் அவர் வைக்கிற குறியீடுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா அவர் சொல்லக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், மக்களுக்கு பெருசாக போய் சேருது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங், எஸ்எஃப்எக்ஸ், இந்த ரெண்டுமே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. குறிப்பாக எஸ்எஃப்எக்ஸ்லாம் கேட்குறப்ப அவ்வளோ ஆழமாக இருந்துச்சு நிறைய இடங்களில். ஆனால் ஒரு விஷயந்தான், படத்தை இன்னும் கூட கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் சில காட்சிகளை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுலேயும் ஃபைட் சீன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன காரணம்னா, படம் முழுக்க ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபைட் சீன் வந்துக்கிட்டே இருக்கு. என்னதான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும், அது தேவைப்பட்டாலும் கூட சில இடத்துல அது வேணாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கிறதாக நம்மளால் பார்க்க முடியுது. இதை தாண்டி படத்துடைய சினிமோட்டோகிராஃபி தான் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. எழில் தான் பண்ணியிருந்தாரு. எல்லா இடமும் அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது. நேரில் போய் தான் எடுத்துருக்குறாங்க, எதுவுமே செட்டு கிடையாது. ஆனாலும் அந்த லொக்கேஷனு, அந்த ஜாகிரஃபிலாம் பார்க்குறப்ப அந்த இடத்துக்குள்ள நம்மளே போன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கிறாரு எழிலரசு. அதே போல் மியூசிக் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணுவார். ஆனால் நிவாஸ் இந்த படத்துக்கு வரப்போகிறத பார்த்தோன்னே இவர் ஈடு கட்டிடுவாரா, அந்த காம்போ செட் ஆகுமான்லாம் நினைக்கிறப்ப பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அவ்வளோ ராவாக போட்டிருக்கிறாரு. கமர்ஷியலான எலமெண்ட்டை தாண்டி அந்த படத்துக்கு தேவையான பாடல்களும் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், துருவ் விக்ரம். இதுக்கு முன்னாடி 2 படம் நடித்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். ரொம்ப பில்டப்பாக இருக்கே அப்படின்லாம் நினச்சா கூட இந்த படத்தில் அவ்வளோ அழகாக பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக நிறைய ஹார்ட் ஒர்க்ஸும் எஃபோர்ட்டும் போட்டிருக்கிறாரு. ஒரு கபடி பிளேயரை நம்ம லைவாக பார்த்தா எப்படி விளையாடுவாங்களோ, எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக நிறைய கபடி சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குது. மேக்கிங் மூலமாக அது ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு பிளேயராக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மனத்தி கணேசனாவே அவர் வாழ்ந்துட்டார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோ பாராட்டுகள் கண்டிப்பாக நம்ம கொடுத்தே தீரணும். ஸோ கடைசியில் படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
படத்துல வன்முறைகள் நிறைய இருக்குது, நிறைய இடங்கள்ல சண்டைகள் வந்தாலும் கத்தி குத்து ரத்தம் அப்படின்னு இருந்தா கூட நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கதை இது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா மனத்தி கணேசன் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இந்தியன் டீமுக்குள்ள ஆடி இருக்கிறார் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பா பார்த்து ஜெயித்தே ஆகணும். இது ஒரு சாதியை தாண்டி எல்லா மக்களுமே பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு படமா தான் இருக்குது அப்படின்னு படம் பார்த்த பலரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க.